இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறது என்ன, என் புருஷன் சரியில்லை, அவர் எதுக்கு நான் மதிக்கணும், ஒரு 10 காசு சம்பாதிக்க அவருக்கு கொடுப்பன இல்லை, கனம் வேணுமா? அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலோ அவருடைய செயல்களில் அடிப்படையில் கனம் அல்ல, அவருக்கு கர்த்தர் உங்களே அவர் கணவரை வச்சிருக்கிறார், உங்களுக்கு அல்லேலூயா, உங்களுக்கு அப்பாவாக வச்சிருக்கிறாங்க, உங்கள் அம்மாவா. ஸோ பிகாஸ் காட் ஹஸ் கெப்ட் தெம், ஆண்டு தான் அந்த பொசிஷன் அவங்கள வச்சார். ஸோ அதனால அவங்களுக்கு கனத்தை கொடுக்கணும். ஆமென். தெரியல ஏன் ஆண்டு முதல்ல இதை பேசிகிட்டு இருக்கார். அல்லேலூயா. ஸோ யாருக்கு கனம் கொடுக்கப்படணுமோ தாராளமாய் அவர்களை கனப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கனத்துக்கு பாத்திரவான்கள். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஓகே, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பரிசுத்த ஆவியான நினைப்பூட்டின ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முதல் வரியை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லலாமா? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னா, ஆண்டவரால் முடியாதுன்னு ஒன்று ஏதாவது இருக்கா அப்படின்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றிற்கும் மேலே அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. அவரால் முடியாது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு முன்பாக எதிர்மறையான நடக்காது, ஆகாது, கூடாதுன்ற வார்த்தைகள் வருகிறதோ அந்த சூழலை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது. அல்லேலூயா. ஆமென். உனக்கெல்லாம் பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த சூழலை பார்த்து நீங்கள் கேட்கணும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த குடும்பம் முன்னேறி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அவங்க சொல்கிறதுக்கு ஆமாம் போட்டு அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். எதிர்மறையான வார்த்தைகளை கேட்ட உடனே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, தலையாட்டுறீங்க, அழுறீங்க, புலம்புறீங்கன்னா யூ ஆர் சேயிங் எஸ் டு தட். நோ. இயேசுவின் நாமத்தில் அந்த சூழலை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? என் கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? மலட்டு கர்ப்பமே, கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுண்டோ? ஆமென். தலைமுறை சாபமே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? வியாதியே, என் கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? வறுமையே, என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அப்படி நான் ஒரு எடுத்துக்காட்டாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொல்லணும், உங்கள் சூழலுக்கு நேராக என் கர்த்தரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா.